ஜவுளி உற்பத்தியில் புதிய தொழில்நுட்பங்கள் 95 நாடுகள் பங்கேற்கும் சர்வதேச ஜவுளி இயந்திர கண்காட்சி. கோவை விமான நிலையம் அருகே உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் இந்தியா IDMA 2026 கண்காட்சி தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் இந்தியா IDMA சங்கத்தின் தலைவர் கேதன் சங்வி, நிர்வாக இயக்குநர் டாக்டர் சீமா ஸ்ரீவத்சவா மற்றும் கௌரவ பொருளாளர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஜவுளி உற்பத்தி துறையில் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தும் வகையில் இந்தியா IDMA 2026 சர்வதேச ஜவுளி இயந்திர கண்காட்சி நடைபெற உள்ளது. நொய்டாவில் டிசம்பர் 4 முதல் 9ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் 95 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் மற்றும் 1800க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள் பங்கேற்க உள்ளனர். 2,40,000 சதுர மீட்டர் பரப்பளவில் 18 அரங்குகளில் நடைபெறும் இந்த கண்காட்சியை 1,50,000க்கும் மேற்பட்டோர் பார்வையிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நார், நூல், துணி முதல் ஆடை மற்றும் தொழில்நுட்ப ஜவுளிகள் வரை அதிநவீன இயந்திரங்கள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. குறிப்பாக தானியங்கி தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, மின்னணு மயமாக்கல் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த உற்பத்தி ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட உள்ளது. மேலும் ஜவுளி எதிர்காலம் 2026 என்ற சர்வதேச தொழில்நுட்ப மாநாடும் நடைபெற உள்ளது. புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளவும் சர்வதேச வர்த்தக வாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த கண்காட்சி முக்கிய தளமாக அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை ஜவுளி உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழில்துறையினர் அதிக அளவில் பங்கேற்று பயன்பெற வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.